அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, இயேசுவை யார் ஏற்றுக்கொள்றாங்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சுகம் என்பது அவர்களிடத்தில் போய் இயேசுவை சொல்லிக் கொடுத்து, சுகத்தை சொல்லிக் கொடுத்து, ஆரோக்கியம் எப்படி வருகிறது என்பதை குறித்து, இயேசு எப்படி சுகப்படுத்துவார் என்பதை குறித்து சொல்லுகிறதற்கு கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். வா அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லை, இது உங்களுக்கு தான் சுகம் என்பது. யாருக்கு? பிள்ளைகளுக்கு தான். யார் இயேசு ஏற்றுக்கொண்டீர்களோ அவர்களுக்கு தான் அவருடைய சுகம் என்கிற அப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவன் மேஜையில் இருக்கு, எடுத்துக்கொள்ள வேண்டியது. இது தெரியாம நிறைய பேர் என்ன செய்றாங்கன்னா, இந்த சுகத்துக்காக பாடுபடணும், கஷ்டப்படணும், அல்லது இது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறது, நம்ம அதில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், இதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. வியாதி என்பது உங்களுடைய சுதந்திரம் அல்ல, புரிந்து கொள்ளுங்கள்.